எஸ் சார். இந்த இடத்தை உடனே காலி செய்யணும். போலீஸ் எந்த நேரத்தில் இங்க வரலாம். கடத்தல் பொருள் எல்லாம் உடனே போட்ல எடுத்து சொல்லு. குயிக். எஸ் சார். மிஸ்டர் ஃபரூக், நல்லா கவனிங்க. இதுதான் கடைசி எச்சரிக்கை. உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு. நீங்க கையும் களவுமா பிடிபட்டுட்டீங்க. நீங்களும் உங்க கூட்டமோ உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிருங்க. சார்ஜ். காவல்துறைக்கு உங்களால ஏற்பட்ட அவமானம் இன்னையோட மறையட்டும்.
குற்றவாளி கூண்டில் இருக்கும் நசீர் தனது பாலிய நண்பரும் போலீஸ் உயர் அதிகாரியான ஃபரூக் என்பவரை திட்டமிட்டு கொடூரமாக கொலை செய்திருப்பது சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே குற்றவாளியை உயிர் போகும் வரை தூக்கிலிடுமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்னுடைய கடைசி பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாலே ஜட்ஜ் ஐயாவை பார்த்து நான் போயிட்டு வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அனுமதி கொடுக்கறீங்களா? ராகு, நான் போயிட்டு வரட்டுமா? எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சக்தியே அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்காரே, அதை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? என் உயிர் போகும்போது என் நெஞ்சில நீதான் நிறைஞ்சிருப்பேன், அதே மாதிரி உன் நெஞ்சில நான் நிறைஞ்சிருப்பேங்கிறது எனக்கு தெரியும். ராகு, நான் தினம் பள்ளிவாசலுக்கு போகும்போது அல்லாஹ் நினைப்போட தான் போவேன். இப்போ அல்லாஹ் கிட்ட போகும்போது ஓ நினைப்போட தான் போறேன். என்னடா நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஒண்ணும் பேசாம உட்கார்ந்திருக்கியே. நீ போயிட்டு வான்னு சொன்னாதானப்பா போற என்னுடைய உயிர் நிம்மதியா போகும். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்க மாட்டியா தியாகு? டேய் டேய் தியாகு, தியாகு, தியாகு! என்னடா இப்படி பண்ணிட்டேன் தியாகு? செத்தார் அவன் ரெண்டு பேரும் ஒன்னா சாவோன்னு அடிக்கடி சொல்லுவியே, அத மறந்துட்டியாப்பா? உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? அல்லா தியாகு, நான் ஒரு பரிசுத்தமான முசல்மானா இருந்தா உடனே எழுதிய சட்டத்தோட தீர்ப்பை மாத்தணும்னு ஓடி வந்தேன். ஆனா எழுதாத சட்டங்களின் தீர்ப்பு. தன்னுயிர் கொண்டு தன் நண்பன் உயிர் தேடி புறப்பட்ட புனித பயணம் இது. இனி அகராதியில் நட்பு என்ற சொல்லுக்கு அர்த்தமாக இவர்களை மட்டுமே எழுதி வையுங்கள். ஜாதி, மதம், அந்தஸ்து என்ற எல்லையை கடந்து நிற்பதுதான் நட்பு. வாழ்க.